ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளே இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பரான பூண்டு மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு தினமும் சட்னி சாம்பாருன்னு போர் அடிக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டை நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கல் உரலில் சேர்த்துடலாம். இதை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இடிச்சிடாமல் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே பூண்டோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதை அப்படியே நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன பேனில் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா புகை வர வரைக்கும் சூடாகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கு அப்புறமா அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்மளோட பூண்டு கலவையில் சேர்த்துடலாம். பாருங்கள், ஊற்றினோன்னா இந்த மாதிரி நொறையாக வரணும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பூண்டு மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.